கடைசி தடவையா சொல்றேன், இங்க நின்று விளக்க உரையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, வழியை விட்டு விலகி போ. நகர மாட்டேன். இன்னைக்கு உன்னை எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன். இது ஒரு திருநங்கையோட வாக்கு மகேந்திரன். ஒருவேளை நீ பிரீத்திக்கு ஏதாவது போன் பண்ணி சொன்ன, அதுக்கப்புறமா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அருண் அப்புறம் சுமதி ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. அப்புறம் நீங்க ராவியோட மாமனார் வாயும் அடைக்கிட்டீங்க. எல்லாம் நல்லதானுங்க இருக்கு. இப்போ என்னங்க பிரச்சனை? எதிரிங்களை நாம குறைவா எடை போட்டுறக்கூடாது பிரீத்தி. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன் பிரீத்தி. இந்த கிராமத்திலேயே பிரபலமான நான் கிட்டத்தட்ட ஒரு ராஜா. நான் திமிர் பிடிச்ச கிஷன்லாலுக்கு அவன் ஆடி போற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா அதுக்காக அவன் அதுக்கு பயந்து சும்மா இருந்துருவான்னு நினைச்சிடக்கூடாது. அதை மாத்த என்ன திட்டம் போடுவான், அதை எப்படி செயல்படுத்துவாங்கிறத நாம கண்காணிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு அவன் விஷயத்துல செஞ்சே ஆகணும். எல்லாரும் இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நல்ல வாய்ப்பு. மல்லிகா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடணும். எங்க போறீங்க? குருமா உங்களை வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு உனக்கு கூடவா தோணுது சொல்லு? இல்லையா பின்ன? குருமா சொன்னதுக்கு எதிராக தானே நீங்க பண்றீங்க. நான் என் கடமையை நிறைவேற்றிட்டு இருக்கேன். நம்மளால மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் கடவுள் நினைப்பாரு. ஒருவேளை நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ இப்பவே ராணி ரவீனா கிட்ட என்ன ஒப்படைச்சிட. இல்ல சரின்னு தோணுச்சுன்னா என்னை இப்ப போக விட. சரி நீங்க போங்க. ஆனா முழிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா இங்க வந்துருங்க. கரீனா மும்பைக்கு போயிருக்கா. சௌமியாவை கூட்டிட்டு வர. அக்கா நீங்களும் அங்க போறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. கரீனா என்ன பிளான் பண்றானே தெரியல. இந்தாங்கக்கா, நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உன் போன் ஏன் ரீச் ஆகலன்னு. ஷம்லி, சீக்கிரமா நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன். சரி.